வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். நாம் இந்த மாதத்திற்கு நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த பிரகாரம் அவருடைய சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும் என்றும் அவர்கள் விளைப்படுத்துவதாக நமக்கு வாக்கு பண்ணியிருந்தார். தொடர்ந்த நாட்களிலே விதமாக நாம் தன்னுடைய சமூகத்திலே விளைப்பாடுகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை கருத்து கவனித்தோம். உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுடைய மனவாட்டிக்கு இந்த பூமியிலே உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் இல்லை என்கின்ற நசத்தை நாம் கவனித்தோம். இன்றைக்கு கூட அதே வார்த்தையிலிருந்து சில சத்தியங்களை நாங்கள் கவனிக்க போகின்றோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனுடைய சமூகம் என்கின்றதான அந்த மேலான ஆசீர்வாத அனுபவத்தை நாம் இழந்து போகாமல் நம்முடைய வாழ்க்கையிலே காத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். நம்முடைய சமூகம் என்று சொல்லுகின்றதான வேளையிலே நாங்கள் வேதத்திலே தேவன் வாசமாயிருக்கின்றதான பரலோகத்தை கூட அங்கே இந்த ஒரு சமூகம் என்றுதான் படிக்கின்றோம். நீங்கள் மத்திய சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்திலே ஒவ்வொரு சிறியவருக்கும் உரியதான தேவனுடைய தூதர்கள் பரலோகத்திலே பரமபிதாவின் சமூகத்தை தரிசிக்கிறார்கள் என்று இயேசு சொன்னார். මන්සද ස්වර්ගයේ සෑම බාලයෙක්ගේම දූතයෝ ස්වර්ගයේ සිටිනවායි කියලා පියාණන් වහන්සේගේ මූණද ඔවුන් නිතරම දකින්නයි කියලා අප දකිනවා. இந்த சிறியார் ஒருவரை நீங்கள் அற்பமா எண்ண வேண்டாம். මේ බාලයන්ගෙන් එකෙක්වත් නුඹලා එලා නොදක්. அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் ඔවුන් සතු දේව දූතයන්. கர்த்தர் நமக்கென்று சொல்லியே ஒரு தூதனை நியமித்து அவர்களை பாதுகாத்து நடத்துகிறவராய் இருக்கிறார். දෙවියන් වහන්සේ අපට කියා දේව දූතයෙක් නියම කර ඔවුන් තුලින් අපව ආරක්ෂා කරමින් අප පෙන්නනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அதனாலே பரமபிதாவின் சமூகம் என்கின்றதான பரலோகம் என்கின்ற இடத்தை குறித்து நாம் வேதத்திலே நாம் தெளிவாக கண்டுகொள்ளலாம். ස්වර්ගික ප්‍රයාණන්ගේ කියනවා අභිමුඛය කියනවා දෙයක් අප සුදුලි වෙලේ දැනගන්න පුළුවන්. அதனாலதான் அங்கே நீங்கள் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்திலே படிக்கின்றதான வேளையிலே උප්පත්තිදා 9 පරිච්ඡේදයේ ඔබ කියවන විට அன்றைக்கு சோதோம் குமாரனுடைய அக்கிரமமானது தேவனுடைய சந்நிதியில் போய் அந்த சமூகத்தில் போய் வெட்டினதாக படிக்கிறோம். ඒ ස්ථානයේ අප කියවන සොදොමේ පාපයේ දෙවනාසගේ අභිමුඛය කරා ගියයි කියලා අප දකිනවා. 19ஆம் அதிகாரத்திலே 13ஆம் வசனத்திலே 19 පරිච්ඡේදයේ 13 වෙනි පදය இந்த ஸ்தலத்தை நாம் அழிக்க போகின்றோம். අප මේ ස්ථානය විනාශ කරන්න යනවා. இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்திலே பெரிதாக இருக்கிறது. මේ මිනිසුන්ගේ මොරගසීම උනාසගේ අභිමුඛයේ අධිකව තිබෙනවා කියලා තිබෙනවා. பாவத்தினுடைய அநியாயத்தினுடைய அக்கிரமத்தினுடைய கூக்குரல் பெரிதாக இருந்தபடியினாலே தேவன் அன்றைக்கு அதை அழித்து போட்டார். පාපයේ ආයතකමේ අපරාධයේ මොරගසීම අධිකව තිබුණ නිසා ඒ දවසේදී දෙවනාසේ විනාශ කර දැමුවා. நாங்கள் வேதத்திலே வாசிக்கின்ற பிரகாரமாய் අප ශුද්ධිතෙන්න කියවන ආකාරයේ 105ஆம் சங்கீதத்துடைய 4ஆம் வசனத்திலே நம்முடைய சமூகத்தை நித்தமும் தேட வேண்டியவர்களாக இருக்கிறோம். 105 වෙනි ගීතාවලියේ 4 වෙනි පදයේ උනාසගේ අභිමුඛය අප නිතර සෙවී යුතුය කියා අප කියවනවා. அவருடைய சமூகத்தை நித்தமும் தேடுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம். උනාසගේ අභිමුඛය නිතරම සොයාපළයි කියලා අප බලනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසේ ස්තුති වේ. அன்றைக்கு கர்த்தர் மோசேக்கு சொன்னார், දවසේදී උනාසේ මෝසස්ට පැවසුවා. என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக செல்லும். මාගේ අභිමුඛය ඔබට පෙරටු ගමන් කරන්න. நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். මම ඔබට නිවාඩුව දෙන්නේ. எதுவரைக்குமாய் செல்லும்? කොතෙක් දුනාසගේ අභිමුඛය ගමන් කරන්න. கானான் வரைக்குமாக செல்லும். கானானை දක්වාම ගමන් කරන්න. கானான் வரைக்குமாக நான் உனக்கு முன்பதாக என்னுடைய சமூகம் உனக்கு முன்பதாக சென்று கொண்டே இருக்கும். கானானை දක්වාම මාගේ අභිමුඛය ඔබට පෙරටු නම්මදව ගමන් කරන්නේය. ஆனால் இஸ்ரவேலர்களுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கிறதான வேளை ඔබ ඉස්රායෙල් ජීවිතයේ සම්බන්ධ වෙච්ච வனாந்தரத்திலே அநேகர் அழிந்தார்கள்.
කාන්තාරයේදී බොහෝ දෙනෙක් විනාශ වුණා. இளைப்பாறுதல் இல்லாமல் இளைப்புள்ளவர்கள் ஆனார்கள். ඔවුන් විවාදයක් නොමැතිව වෙසුවා. அநேகர் சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். බොහෝ විනාශී වීර්යයන් වලට කියලා විනාශ කරලා ලැබුවා. அதிகமாக சிலர் பாதைகளினாலே அழிக்கப்பட்டார்கள். තවත් සමහර අය පීඩා කරලා විනාශ කරලා ලැබුවා. பெருமாய் சர்ப்பங்களினாலே மாண்டு போனார்கள். සත්‍ය කරනකොට මේ විනාශයටපත් වෙනවා. காரணம் என்ன? ඒක මොකද්ද? அவர்கள் திரு சமூகத்தை இழந்து போனார்கள். ඔවුන් වෙනස්ගේ අභිමුඛය අයිති කරගත්තා. அல்லாவிட்டால் தன்னுடைய சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். එසේ නැත්නම් උන්වහන්සේගේ අභිමුඛය නාක්කොදියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ත්‍රිදාසන සුතිරේවා. இரண்டு காரியங்கள், இரண்டு அனுபவம் இருக்கிறது. මේ තුල අත්දැකීම් දෙකක් තිබෙනවා. ஒன்று தேவனுடைய சமூகத்தை விட்டு நாங்களாகவே விலகி போகலாம். එකක් නම් දේව අභිමුඛයෙන් අපට බැහැර යන්න පුළුවන්. தேவனுடைய சமூகத்தை விட்டு நம்ம விலகி போக கூடாது. වෙනස්ගේ අභිමුඛයෙන් අප ආත්මවල ඔබස්තියි. மற்ற அனுபவம் தேவ சமூகத்தை விட்டு தேவனே எங்களை தள்ளி போடலாம். අනිත් අත්දැකීම නම් වෙනස්ගේ අභිමුඛයෙන් උන්වහන්සේම අපව බැහැර කරන්න පුළුවන්. அதுவும் நம்முடைய வாழ்க்கையிலே சம்பவிக்க கூடாது. ඒක අපේ ජීවිතවල සිදුන ඕනේ. நாம் விட்டுவிடக் கூடாது. වෙනස්ගේ අභිමුඛය අප විසින් අත්හැරලා ලබන්න ඕනේ. தேவ சமூகத்தை விட்டு நாங்கள் தள்ளப்படவும் கூடாது. අභිමුඛයෙන් අප එපොල් වලට ලබන්න ඕනේ. தேவனுடைய சமூகத்தை இழக்கச் செய்கின்றதான பாவங்களை குறித்து வேதம் நமக்கு சொல்லித் தருகின்றது. වෙනස්ගේ අභිමුඛය නැති කරන ලබන්න අපගේ අප විසින් නැති වී යන්නා වූ දේවල් සම්බන්ධයෙන් වශයෙන් කියනවා. பரலோகத்திலே தேவன் இருக்கிற இடம், தேவன் எங்கே வீற்றிருக்கிறாரோ அவர் எங்கே ஆளுகை செய்கின்றாரோ அந்த இடம் சமூகம் என்று அழைக்கப்படுகிறது. தேவ சமூகம் என்று அழைக்கப்படுகின்றது. ස්වර්ග රාජ්‍යයේ දෙවනාස් ප්‍රයාණාස මොකද ස්ථානික වාසය කරනවද උනාස සිටිනා ස්ථානයේ කුමක්ද? ඒ ස්ථානයේ දෙවනාස් අභිෂේකයෙන් ලැබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාස් සිටු වේවා. ஒரு இடத்திலே பிசாசு கிரியை செய்வானேயானால் එක් ස්ථානික යක්ෂකමියක් ලැබෙනවා නම් அது பிசாசுடைய சமூகமாயிருக்கும். ඒ යක්ෂයාගේ අභිමුඛය වනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාස් සිටු වේවා. ஒரு மனிதர் இருக்கின்றதான இடம், මනුෂ්‍යයන් සිටිනා ස්ථානය அங்கே அதுவும் கூட அது அவர்கள் இருக்கின்ற சமூகமாயிருக்கும். ඒ ඔවුන්ගේ අභිමුඛය වනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාස් සිටු වේවා. நாம் இந்த காரியங்களை குறித்து தெளிவான விளக்கம் உள்ளவர்களாக අප මේ දේවල් සම්බන්ධ පැහැදිලි තේරුමක් ඇතුව நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனுடைய சமூகத்தை நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டியது அவசியம். අපගේ ජීවිතය තුළ දෙවනාස්ගේ අභිමුඛය ආරක්ෂා කර ගැනීම අවශ්‍ය වෙනවා. பாருங்கள் ஆதியாகமம் 43ஆம் அதிகாரத்தினுடைய 14ஆம் வசனத்திலே උප්පත්ති 43 වෙනි පරිච්ඡේද 16 වෙනි පදය யாக்கோபு சொல்லி அனுப்புகின்றான். යාකෝබ් කියා යවනවා சர்வவல்லமுள்ள தேவன் அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. සර්ව බලධාරී දෙවියන් වහන්සේම උන්වහන්සේගේ අභිමුඛයේ නුඹලාට අනුකම්පාව ලැබෙන්න සලස්වන සේක. அவன் சமூகத்தில் உங்களுக்கு இரக்கம் கிடைக்க பண்ணுவாராக. ඔහුගේ අභිමුඛයේ අනුකම්පාව ලැබෙන්න සලස්වන யாருடைய சமூகம்? யாருடைய சமூகம்? කාගේද අභිමුඛය? யோசேப்புடைய சமூகம். யோசேப்ගේ අභිමුඛය. யோசேப்பு பெரிய ஆளுகிறவன், அதிகாரம் உள்ளவனாக இருந்தார். யோசேப் බලතල දරන අවසස් නිලධාරියෙකු සිටියා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியத்தை கவனிக்கிறதான வேளையிலே අප මේ දේ සලකා බලන්න இந்த யாத்திரை 33ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே வாக்குத்தத்த வசனத்தை கவனிக்கிறதான வேளையிலே නික්මයාම 33 වෙනි පරිච්ඡේදයේ 14 වෙනි පදයේ අපට උනාසු මේ වසන දුනා වරද மோசேயுடைய வாழ்க்கையிலே தேவ சமூகமானது கானானுடைய எல்லை வரைக்கும் தான் போனது, கானானுக்குள்ளே போகவில்லை. மோசஸ்ගේ ஜீவித்தே மோசஸோட வாழ்க்கையில தேவ சமூகம் கானானுக்குள்ள போகல, கானான் எல்லை வரைக்கும் தான் போச்சு. මෝසස්ගේ ජීවිතය සම්බන්ධයෙන් දෙවනාස්ගේ අභිමුඛයේ කානානේ සීමාව දක්වා පමණයි ගියේ. කානානේ තුලට ගියේ නෑ. கானானுக்குள்ள நான் ஒருக்கா போய் நான் அதை பார்த்து விட்டு வரட்டும் என்று அவர் தோட்டத்திலே கேட்கிறார். කානානේ තුලට එක්කොතාවක් මම ගොස් ඒව මම නරඹා එන්නක් කිය දෙවනාස්ගේ අවස්ථාවක් ඉල්ලුවා. அதற்கும் கூட அனுமதி கொடுக்கவில்லை. දෙවනාස් ඒක පයවන අවස්ථාවක් දුන්නේ නෑ. உபாகமம் 3ஆம் அதிகாரத்துடைய 25ஆம் வசனத்திலே द्वितीय कथाව 3 වෙනි පරිච්ඡේදයේ 25 වෙනි පදයේ நான் கடந்து போய் இந்த தேசத்திற்கு நான் பார்த்து விட்டு வரட்டும் என்று கெஞ்சி கேட்கிறார். මම ගොස් මේ දේශයේ කතාවක් බලලා එන්නම් කියලා උන්වහන්සේගෙන් ඉල්ලුවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාස්ගේ ස්තුතිය அவனுக்கு கிடைக்கவில்லை. උතුම්ට ලැබුණේ නෑ. தேவநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். දෙවනාස්ගේ නාමයට වයින් වේවා. இஸ்ரவேல் ஜனங்கள் அநேகருடைய ஜீவியங்களிலே அந்த தேவ சமூகமானது கானானுக்குள்ளே போகவில்லை. ඉස්රායෙල් සෙනගගේ බොහෝ දෙනාගේ ජීවිතය කානානේ තුලට දෙවනාස්ගේ අභිමුඛය වන්න ඒ කානානේ තුලට ඔවුන් ගියේ නෑ. வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். පොරොන්දු නවතනවාස විශ්වාසවන්තව සිටිනවා. தேவனுடைய சமூகத்திலே சில காரியங்களை நாம் செய்யக்கூடாது. දෙවනාස්ගේ අභිමුඛයේ සමහර දේවල් අප නොකළ යුතුයි. பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகின்றது. දේශනා
ආකාරයක පුතා පස්වෙනි පරිච්ඡේදය දෙවෙනි පරිච්ඡේදය அவருடைய சமூகத்தில் நீ துணிகரமாய் பேசக்கூடாது. උන්වහන්සේගේ අභිමුඛය ඔබ නිර්මිතව කතා නොකරන්න. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේ ස්තුති වේවා. மோசேக்கு என்ன நடந்தது? මෝසෙස්ට කුමක්ද සිදු වුනේ? அவன் தேவ சமூகத்தோடு கூட போய் கொண்டே இருந்தது. උන්වහන්සේගේ අභිමුඛය සමග ගමන් කරමින් ஆனால் மனம் பதறி பேசினான். මුත්තෝ අදිස්ත්‍රිලා කතා කළා. உதடுகளிலே பதறி பேசினான். ඔතොල් වලින් නික්මන්නේ කතා කළා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේ ස්තුති වේවා. அது அவனை கானானுக்குள்ளே போக விடவில்லை. එය ඔහු කානානේ තුරට පිවිසෙන්නේ නෝ ඒ වරමඩ தேவ சமூகம் அவனை விட்டு அவனோட தொடர்ந்து இருக்கவில்லை. උන්වහන්සේගේ අභිමුඛය අකණ්ඩව ඔහුට තිබුණේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේ ස්තුති වේවා. நாம் அவ்வளவு அவதானமாய் கவனமாய் இருக்க வேண்டும். අප කොහොමද අවබෝධයෙන් යුක්තව ප්‍රවේශ සිටින්නේ? இந்த பூமியிலே 3 விதமான தேவனுடைய சமூகம் இருக்கிறது. මේ පොළොව තුල තුන් ආකාර දේව අභිමුඛයන් තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். උන්වහන්සේ ස්තුති වේවා. 3 விதமான தேவனுடைய சமூகம். තුන් ආකාර දේවනාසගේ අභිමුඛය. ஒன்று எப்பொழுதும் எங்களுடனே கூட இருக்கின்றதான தேவனுடைய சமூகம். ඒකත් නම් විතරම අප සමග තිබෙන අවදේව අභිමුඛය. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய சமூகம் எனக்கு முன்னதாக செல்லும். එම නිසා තමයි දේවනාස පොරසන් මාගේ අභිමුඛය. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். ඔබ සමග මම සිටිනවා. என்னுடைய கண்களில் உங்களுக்கு கிருபை கிடைத்தது. මාගේ දෙවිතෙනි ඔබට කරුණාව ලැබී. இதுமாய் நம்முடனே கூட இருக்கின்றதான தேவனுடைய சமூகம். මේ ආකාර අප සමග තිබෙන දේව අභිමුඛය. இரண்டாவது දෙවනුව நியமிக்கப்பட்டதான தேவனுடைய சமூகம். නියමව තිබෙන දේව අභිමුඛය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාස ස්තුති වේවා. நியமிக்கப்பட்டதான தேவனுடைய சமூகம். නියමව තිබෙන දේව අභිමුඛය. யாத்திராகமம் 40ஆம் அதிகாரம் නික්මයම 40 වෙනි පරිච්ඡේදය 33ஆம் வசனத்திலே 33 වෙනි පදය. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ඒ සංකේතවාදී කියා තිබෙන්නේ. அங்கே தேவனுடைய சமூகத்திலே அவர்கள் சேருகின்றவர்களாக இருந்தார்கள். ඔවුන් දෙවනාසගේ අභිමුඛයට ළඟා වෙනවා එක සිටියා. 40ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்திலே 40 වෙනි නික්මයම 40 වෙනි පරිච්ඡේදය 33 වෙනි පදය. யாத்திராகமம் 40:23. නික්මයම 40 වෙනි පරිච්ඡේදය 23 වෙනි පදය. அதன் மேல் கர்த்தருடைய சமூகத்தில் அப்பத்தை வரிசையாக அடுக்கி வைத்தார். ඔවුන් දෙවනාසගේ අභිමුඛයේ මේසේ ඉදිරිපිට රොටි පිළිවෙලට උතැබුවා. ஆசரிப்பு கூடாரம் தேவ சமூகம் என்று அழைக்கப்பட்டது. දෙවනාසගේ මණ්ඩපය උන්වහන්සේගේ අභිමුඛය කියනු ලබනවා. நியமிக்கப்பட்டதான தேவனுடைய சமூகம். නියම වී තිබෙනව දේව අභිමුඛය. இந்த இடத்துல நாங்கள் கூடி ஆராதிக்கின்றோம். මේ ස්ථානයේ අප ඒක රාශී විශ්වාස இது කරනවා. கர்த்தருடைய சமூகமாயிருக்கு. මේ දේව අභිමුඛය තිබෙනවා. இந்த ஆரோக்கியத்தின் வழியே போகின்றதான வேளையிலே මේ නමස්කාරයෙන් ඔබ පිට යන විට முதலாவது நான் சொன்னேன், எப்பொழுதுமே கூட இருக்கின்ற சமூகம் உடனே கூட வருகின்றதா இருக்கிறது. මම ප්‍රථමයේ කීවාසේ නිතරම අප සමග තිබෙනව දේව අභිමුඛය අප සමග පැමිණෙනවා. நீங்கள் வீட்டுக்கு போகும் பொழுது, ඔබ නිවසට යන විට வீட்டிலிருந்து வெளியே வருகின்ற வேளையிலே, ඔබ නිවසින් පිටට ஒரு பிரயாணம் போகும் பொழுது ගමනක් යන විට எப்பொழுதும் உடனே கூட இருக்கின்றன தேவனுடைய சமூகம். නිතරම ඔබ සමග තිබෙනව දේව ஆனால் අභිමුඛය. இப்படி நான் வந்திருப்பதோ නමුත් දැන් අප පැමිණ සිටින්නේ நியமிக்கப்பட்ட தேவனுடைய சமூகம். නියම තිබෙනව දේව අභිමුඛය. அதே வேளையிலே ඒත් එක්කම அங்கே உடனடியாக அனுபவிக்கின்றதான தேவனுடைய சமூகம் இருக்கிறது. ක්ෂණයකින් අත්විඳිනව දේව අභිමුඛය තිබෙනවා. அது என்ன காரியம் தெரியுமா? ඒ කුමක්ද ඒක? நம்ம சமூகத்திலே நாம் இருக்கின்றோம். දේව අභිමුඛය ඔබ நம்முடைய සිටිනවා. சமூகத்திலே கூட இருக்கின்றது. දේව අභිමුඛය අප සමග சில வேளைகளிலே நாங்கள் பிரத்யட்சமாக ஆவியானவருடைய அசைவாடுதலை நாங்கள் காண்கின்றோம். සමහර විට අප පිටස්තරි පාපනාසක සක්මන් කිරීම බෑ දකිනවා. இயேசு கிறிஸ்துவுடைய அசைவாடுதலை நாம் உணர்கின்றோம். ඒසු ක්‍රිස්තුස්ගේ සක්මන් කිරීම අපට ඇඟෙනවා. ஒரு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ආලෝකයක් ஒரு බබලනවා. அபிஷேகம் கிரியை செய்ய அசைவாட ஆரம்பிக்கின்றது. ආලෝකයක් අදිස්සියව ක්‍රියා කරන්න පටන් ගන්නවා. விதமாய் 3 சமூகங்கள் இருக்கின்றன. මේ ආකාර විනාශක අභිමුඛයන් ආකාර අපගේ அசைவாடுதலான දෙන්නා ஆவியானவர் சமூகம் சில வேளைகளிலே கொஞ்ச நேரம் அப்படியே அவர் கிரியை செய்து விட்டு பிற்பாடியில் அவர் போய்விடலாம். සක්මන් කරන ලබනවා විනාශක අභිමුඛයේ සමාන විදිහට වෙලාවක ක්‍රියා කරන ලබනවා අපගේ බැහැ වෙනවා. எப்பொழுதும் நம்முடைய கூட இருக்கின்ற தேவனுடைய சமூகம் මොකද විතරම අප සමග තිබෙනව දේව அது අභිමුඛය. எங்களுடைய கூட இருக்கின்றதாக இருக்கிறது. ඒ අප සමග තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். විනාශක සිටි වේ. என்னுடைய சமூகம் முன்பதாக செல்லும். නාම අභිමුඛයට කොට පෙරට ගමන நான் உங்களை பார்த்து தருவேன். இந்த வார்த்தை மரணம் வரைக்கும் நம்முடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்பட வேண்டுமையானால் தேவனுடைய சமூகத்தை இழக்கச் செய்கின்றதான பாவங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வந்துவிடக் கூடாது. ஒரு 6 விடயங்கள் நான் சுருக்கமாக சீக்கிரமாக சொல்லுகிறேன். நீங்கள் கூட தெரிந்தான காரியங்கள் தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும்.
වේවා. இவைகளின் தேவ சமூகத்தை நம்முடைய வாழ்க்கையை விளக்கச் செய்யும். මේ දේව දෙවියන්ගේ අභිමුඛය අපගේ ජීවිතේ නැති කරන්න සලසනවා. முதலாவதாக පළමුකොට நாம் தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டும் பொழுது මම දෙවියන්ගේ ශබ්දයට අකීකරු වෙන විට தேவ சமூகத்தை விட்டு நாம் விலகுகின்றோம். දෙවියන්ගේ අභිමුඛයෙන් පාප්ප යනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ගේ වේවා. நாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகச் செய்கின்றன கீழ்ப்படியாமை என்ற பாவத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. දෙවියන්ගේ අභිමුඛයෙන් අපව බැර කරනවා අකීකරු කමේ පාපයට අපිට දෙන්නේ. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே නික්මයාම තුමේ පරිච්ඡේදයක් පිළිපදේ. அன்றைக்கு ஆதாம் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகினான். ඒ දවසේදී ආදම් දෙවියන්ගේ අභිමුඛයෙන් යන්නේ. நான் ஒரு சன்னிதானத்தை விட்டு விலகி මම උන්වහන්සේගේ අභිමුඛයෙන් නාක්කා. அங்கே ஆதாம் தன்னுடைய சன்னிதானத்தை விட்டு விலகி விருட்சங்களுக்குள் தங்களை ஒழித்துக் கொண்டார்கள். ආදම්ද දෙවියන්ගේ අභිමුඛයෙන් ආගොස් වෘක්ෂයන් අතර තමව සඳවා ගත්තා. காரணம் என்ன? ඒක කුමක්ද? தேவனுக்கு கீழ்ப்படியாமை, தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டினான். දෙවියන්ගේ අඬට අකීකරුකම් පෙන්නුම් නිසා. ஓசியா 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகின்றது, ඔෂේ 6 වෙනි පරිච්ඡේදයේ 8 වෙනි පදේ කියනවා. ஆதாமை போல உடன்படிக்கையை மீறி. ආදම් මේ ගිවිසුම් කඩ කළේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ගේ සුදුවේ. ஆதாம் உடன்படிக்கையை மீறினான். ආදම් ගිවිසුම් කඩ කළා. ஏன்? මන්ද அவன் தேவனுடைய சத்தத்தை பார்க்கிலும் ඔව් දෙවියන්ගේ ශබ්දයට වඩා தன்னுடைய மனதின் சத்தத்துக்கு செவி கொடுத்தான். තමාගේ බාහිරගේ ශබ්දයට ඇවුම්කම් දුන්නා. கர்த்தரை பார்க்கிலும் மனதை அதிகமாக நேசித்தான். දෙවියන්ගේට වඩා තමාගේ බාහිරවට ඔසිත ප්‍රේම කළා. அதுதான் ஆதாம் செய்த துரோகம். එයයි ආදම් කළ ද්‍රෝහිකම්. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களிலே ஒரு சமூகங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கப்பட்டு கொண்டார். வேறு சமூகத்தில் எப்போது உங்களுக்கு கிடைக்கும்படியாய் நீங்கள் ஒரு சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டியது அவசியம். புசிக்க வேண்டாம், புசிக்க கூடாது. புசிக்கப்படுகிற சொன்னால் புசிக்க வேண்டும். கூடாது என்றால் விடக்கூடாது. கர்த்தர் தெளிவாக நாங்கள் என்ன செய்ய வேண்டும், என்ன செய்யக்கூடாது என்பதை நமக்கு அவர் எழுதி தந்திருக்கிறார். ஆகையினாலே நாம் இந்த நாட்களிலே தேவ சமூகத்தில் வந்து போகாதபடிக்கு அவருக்கு கீழ்ப்படி உள்ளவர்களாய் இருப்போமாக. கீழ்ப்படிகின்றவர்களால் எல்லா ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இரண்டாவதாக ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் வாசிக்கின்ற பொழுது தேவ சமூகத்தை இழந்ததான லூசிபரை குறித்து நாம் படிக்கின்றோம். அது நமக்கு நல்ல ஒரு பாடமாக இருக்கின்றது. அது என்ன காரியம்? அவர் பெருமைக்கு இடம் கொடுத்தார், மேட்டிமை அடைந்தார், நான் என்று சொன்னார். அது தேவனுடைய சமூகத்தை இழக்கச் செய்துவிட்டது. தேவ சமூகத்திலே யார் வாசமாயிருப்பார்கள்? இந்த மத்திய 18ஆம் அதிகாரத்திலே தேவ சமூகத்தை, பரமபிதாவின் சமூகத்தை தூதர்கள் தரிசிக்கிறார்கள் என்று வாசிக்கின்றோமே. අප මතේ සුභාරච්චි 18 වෙනි පරිච්ඡේදයේ දෙවනාසගේ අභිමුඛයේ ස්වර්ගික පියාණන් වහන්සේගේ අභිමුඛයේ බිඳුම දේවදූතයන් දකිනවා. அதிகாரத்துடைய ஆரம்பம் முதல் வாசிக்கின்றதான வேளையிலே ඒ පරිච්ඡේදයේ ආරම්භසිතම කියවනේ. இயேசு தாழ்மையை குறித்து பேசுகிறார். ඒ සංසාරයක් ගැන කතා කරනවා. நீங்கள் மனம் திரும்பி ඔබ පසුතැවෙන්නේ சிறுபிள்ளைகளைப் போல ஆகி මේ කුඩා දරුවන් මේ நீங்கள் வாழ்ந்தாவிட்டால் நீங்கள் பரலோகத்திலே பிரவேசிக்க முடியாது. ඔබ සංසාරයේ தேவ சமூகம் யாருடைய வாழ்க்கையிலே பாதுகாக்கப்படும்? දෙවනාසගේ අභිමුඛයේ ලාභී ජීවිතවලට ආරක්ෂා වන්නේ தங்களை தாழ்த்துகிறவர்கள். තමන්ට යමක් කරගන්නා වගේ நான் என்று சொன்னார். දේවදූතයෝ මමයි කියනවා. தேவ சமூகத்தில் நம்ம யாருமே பெருமை பாராட்ட முடியாது. දෙවනාසගේ අභිමුඛයේ අප කිසිම කුඩාවක් නෑ. மாம்சமான ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு தேவன் அற்பமானவர்களை கொண்டு தன்னுடைய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். මාංශත්ව කිසි කෙනෙක් උනාස ඉදිරියේ පාරට නොකර ගන්නා පිරිස උනාස සුළු පාතය කල්පොඩගෙන උනාසගේ ක්‍රියාවලිය කරන සෙක්. நாங்கள் கர்த்தருக்கு முன்பதாக மன தாழ்மையாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சிறிய பெருமையாக இருக்கலாம், தேவ சமூகம் நம்முடைய வாழ்க்கை நஷ்டப்பட்டு போகிறதா இருக்கிறது. தேவனுடைய ஜீவியத்துக்கு எதிரியாக இருப்பார்.
කරනවා. இதெல்லாம் பல வருடங்களாக நம்ம கேட்ட சத்தியம் தான். මේ සියල්ල බොහෝ වසර ගණනක් තිස්සේ අප සම්මත நாம் பெருமைப்படக்கூடாது நமக்கு நன்றாக தெரியும். අප උතුම් ලැබී ඉතිරිව අපි පැහැදිලි ලෙස දන්නවා. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් සුතිරේවා. தேவ சமூகத்தை இலங்கை செய்வதற்கான சத்தியத்தை நாம் மறந்து போக வேண்டாம். දෙවියන්ගේ අගමත අපට අයිතිකර දෙනවායි කියනවා අප අමතක නොකළ යුතුයි. பெருமையினாலே எத்தனையோ மனிதர்கள் பராக்கிரமசாலி ஆவிக்குரியவர்கள் தேவ சமூகத்தை இழந்திருக்கிறார்கள். උතුම්කම හේතු කරගෙන බොහෝ දේව මනුෂ්‍යයන්ට බලවතුන්ට දෙවියන්ගේ අභිමුඛය අයිති කරගෙන තිබෙනවා. நாம் யாரா இருக்கலாம்? අප කවුරු වුණත් நமக்குள்ளே நான் என்கின்றதான ஆணவம் பெருமை இருக்குமையானால் අප තුළ මමයි කියනවා මමත්වයේ ආකාරයක තිබෙනවා නම් நம்மளோட தேவன் இருக்க மாட்டார். අප සමග දෙවියන් සිටින්නේ නැහැ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් සිටිරේවා. அடுத்ததாக மூன்றாவதாக තුන්වෙනිව காயினை குறித்து படிக்கின்றோம். කායික ගැනක් කියවනවා. ஆகியவன் 4ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே උප්පත්ති අතරේ පරිච්ඡේදයේ அவன் தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான். දෙවියන්ගේ අභිමුඛය නවත්ව ගියා. அவனுடைய சமூகத்தை விட்டு விலக காரணம் என்ன? දෙවියන්ගේ අභිමුඛය නොව ආත්මයාමදී කරුණ කොමක්ද? பகை, වෛරය, எரிச்சல், பொறாமை, ඊර්ෂ්‍යාව, கொலைபாதகம், මිනිමැරුම, சகோதரனை பகைத்தது. සහෝදරයන් වෛර වීම. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් සිටිරේවා. இப்படிப்பட்ட சுபாவங்கள் நமக்குள் இருக்குமையானால் මෙබඳු ස්වභාවයන් අප තුළ තිබෙනවා. இந்த சத்தியத்தை நீங்கள் பலமுறை கேட்டிருப்பீர்கள். මේ සත්‍ය ඔබ බොහෝ වතාවන් අසා ඇති. காயினுடைய பொல்லாத கிரியைகளுடைய ஆரம்பம் என்ன தெரியுமா? කායික නපුරු ක්‍රියාවේ හේතුව කුමක්ද? ஆவியானவருக்கு உண்டான பிரச்சனை அல்ல. ආබේල් සමග තිබුණා ප්‍රශ්නේ නොවේ. முதல் அவன் கர்த்தரை கனம் பண்ணல. පළමුව දෙවියන්ගේ ගරුකනේ. கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கல. දෙවියන්ගේ ප්‍රමුඛ ස්ථානයේ දුන්නේ. முதல் புலரானத நல்லத கொடுமையானத கர்த்தருக்கு கொடுக்கல. පළමුව ස්ථානයේ තිබුණා වූ පළමුව තැනේ තිබුණා වූ කුළුතුල එසේ නැත්නම් තරවූ දෙවියන්ගේ දුන්නේ නැහැ. நிலத்தின் கனிகள்ல சிலவற்றை கொண்டு வருகிறார். ඔව් භූමියේ පළවලින් සමහරේවා ගෙනත් දුන්නා. நான் யாருக்கு கொடுக்கின்றேன்? මම කාටද දෙන්නේ? என்ன கொடுக்கின்றேன்? කොහොමද දෙන්නේ? எப்படி கர்த்தரை கனம் பண்ணுகின்றேன்? දෙවියන්ගේ ගෞරවය. முதல் ஃபெயில் ஆயிட்டான். ඔව් පළමුව වතාවේම අසමත් වුණා. இதனால கர்த்தரை அவன் அங்கீகரிக்கல. මේ නිසා දෙවියන්ගේ පිළිගත්තේ නැහැ. அதனால என்ன நடந்தது? එම නිසා කුමක්ද සිදුවේ? அங்கீகரித்ததான சகோதரன் ஆவியன் பேரில் எரிச்சலாகிறார். පිළිගනු ලැබුවා වූ ඔහුගේ සහෝදරයා වන්නා වූ ආබේල් කියන ඊර්ෂ්‍යා කළා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ගේ සිටිරේවා. அது அவன் பொறாமைப்படுகின்றான். ඔව් ඊර්ෂ්‍යා වුණා. முகவாடி ஓடி வருகிறது. මොන වෙනස් වුණා? பல இருதயத்தில் வைக்கின்றான். ඔහුගේ වෛරය විසිතුල තබා ගන්න. சந்தர்ப்பத்தை பார்த்து அவன் கொலை செய்து விடுகின்றான். අවස්ථාව බලාගෙන සිටින ඔහුගේ සහෝදරයාව මරා දැම්මා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ගේ සිටිරේවා. தேவ சமூகத்தில் வந்து போனான். දෙවියන්ගේ අභිමුඛය නැති தேவ කරලා சமூகத்தை விட்டு விலகி போனான். දෙවියන්ගේ අභිමුඛය නාපු ගියා. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, එවැනි දෙවියන්ගේ வனாந்திரத்தில் நாம் பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கிறோம். කාන්තාරයක ගමන් කරමින් සිටිනවා. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் නාසකින් நம்முடைய පෙරේ. சமூகங்களுக்கு முன்பதாக செல்லும். මාගේ අභිමුඛය වල පෙරට ගමන් எதுவரைக்கும் செல்ல வேண்டும்? කොතෙක්ද මාසේ நாம் අභිමුඛය சீயோனை சென்றடையும் வரைக்கும், අප සියල ලබා ගන්න තුරා. நாம் பரமேஸ்வரனை சுவரைக்கும் வரைக்கும், අප සංගීත කාලානේ ඉවිතර ගන්න තුරා. நாம் மேலே பார்த்து நமக்கு என்ன இருக்கிறது? පාරාට කර ගැනීමට අපිට வெளியே තිබෙනවා. நமக்கு என்ன இருக்கிறது? දෙවියන් අපිට තිබෙන්නේ කුමක්ද? நாம் ஏன் இதயத்தில் நம்ம அசுத்தத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும்? මන්ට අශුද්ධ කරන අප කිසි කරවලදී ஏன் நம்ம கீழ்ப்படியாமை காட்ட வேண்டும்? මන්ට අප වෙන්නේ கர்த்தரை கனம் பண்ணுவோம். දෙවියන්ගේ ගෞරවය கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம். දෙවියන්ගේ ප්‍රමුඛස්ථානයේ දෙමු. இன்னொருவரை கர்த்தரிடத்து பாவிக்கும் பொழுது, තව කෙනෙකු වාසයකට පාවිච්චි இன்னொருவரை கர்த்தர் அங்கீகரிக்கும் பொழுது, තව කෙනෙකු වාසයකට කරන්නේ. முதலிடம் ஒருவர் சந்தோஷப்பட வேண்டும். ඒ සම්බන්ධයෙන් අප බොහෝ සතුටුයි. கர்த்தருடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படுகிறது. දෙවියන්ගේ සේවය ආශිර්වාද කරනවා. கர்த்தருடைய சபை ஆசீர்வதிக்கப்படுகிறது. ஆத்துமாக்கள் சபையில் வருகிறார்கள். மக்களை துணிப்பதற்கு பதிலாக එනිසා මාස පුසුසක්කලා වෙලස. சில உலக மனுஷனிடத்தில் கூட நல்ல சுபாவம் இருக்கிறது. සමහර ලෝකෙකට පවා මුද ගතිගුණ තිබෙනවා. ஆனால் தன்னுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் காயினை போட்டிருக்க வேண்டாம். මුද දින තරම් යනවා ඔබ කායින් වෙලසටි. அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டாம். ඒකේ මාර්ගය අප නොදී යුතුයි. நான்காவதாக සතරවෙනිව. யோனாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் යෝනාගේ පොත පළවෙනි පරිච්ඡේදය. 3ஆம் வசனத்தை 10ஆம் வசனத்தை படிப்பீர்களானால், තුන්වෙනි පදය 10වෙනි පදයට ඔබ කියවනවා. யோனா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 10ஆம் வசனம் යෝනා පළවෙනි පරිච්ඡේදය තුන්වෙනි පදයට 10වෙනි පදයට. அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ස්ථානිකී ලැබෙනවා. அங்கே யோனா தேவ சமூகத்தை விட்டு கீழே இறங்கி போனான். දෙවනාස්ගේ අභිමුඛයේ සේනත දෙවනාස් ඉදිරියෙන් යෝනා පලා ගියේය. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். වැසකිය කියලා කියනවා දෙවනාස් සුතිරේවා. 10ஆம் வசனத்துல ஓடி போனான். දාවෙනි පදේ කියනවා ඔව් පලා ගියේය. தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனான். දෙවනාස්ගේ අභිමුඛයේ නෝර පලා ගියේය. தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். දෙවනාස්ගේ අභිමුඛයේ නෝ ආපු වැසක ஆங்கிலத்துல சிங்களத்துல எல்லாம்
கீழே இறங்கி போனான் பஸ்ஸியா ඉංග්‍රීසි භාෂෙන්ද සිංහල භාෂෙන්ද දැසකොස් කියලා තිබෙනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේට ස්තුති වේවා. என்ன காரியம்? කුමක්ද ඒ කාරණා? தேவ சித்தம் செய்யாத அனுபவம். දෙවියන් වහන්සේගේ කැමැත්ත නොකරනවත් யோனா தேவ சித்தம் செய்யாதவனாய் ජෝනා දෙවියන් වහන්සේ කැමැත්ත නොකළා. தேவ சமூகத்தை விட்டு விலகி போனான். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් දෙවියන් වහන්සේ කීකරන දෙවියන් වහන්සේ කැමැත්ත නොකළ கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவன் போகவில்லை. දෙවියන් වහන්සේ නියම කරන අවස්ථාවෙන් කියන්නේ தேவ சித்தம் தெளிவா இருக்கிறது. දෙවියන් වහන්සේ කැමැත්ත පැහැදිලි තිබෙනවා. தேவ சித்தம் எழுதப்பட்டிருக்கிறது. දෙවියන් වහන්සේ කැමැත්ත ලියා තිබෙනවා. தனிப்பட்ட தேவ சித்தம் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. පුදුලිකව දෙවියන් වහන්සේ කැමැත්ත පිටරවන්න දෙන්න. சித்தத்தை விட்டு விலகக்கூடாது. අපේ දෙවියන් වහන්සේගේ කැමැත්තෙන් අප ආත්ම ස්ථීරයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේ ස්තුති වේවා. சுத்தம் செய்யாதவர்கள் ராஜ்யத்திலே பிரவேசிக்க முடியாது. උන්වහන්සේගේ කැමැත්ත නොකරනා අය උන්වහන්සේගේ රාජ්‍යයට පිවිසෙන්න බැරිය. இந்த பூமியிலும் கூட මෙතනදී පවා அவர்கள் தேவ சித்தத்தை செய்யாவிட்டால் මේ දෙවියන් වහන්සේ කැමැත්ත නොකරනවා නම් அவர்களை விட்டு தேவ சமூகம் விடுபட்டு விடும். ඔවුන්ගේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය පැහැදිලි ලබනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන් වහන්සේ ස්තුති වේවා. உடைய சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடுவேன்? ඔබ ඔබගේ අභිමුඛයෙන් මම කොහේ යන්නද? அன்றைக்கு அனைத்து சமூகத்தை விட்டு விலகி ஓடும்படியாக பிரயாசப்படுகிறார்கள். අද බොහෝ දෙනෙක් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් පලාය දුවන පිණිස සත් කරනවා. தரிசிஷை தெரிந்து கொள்கிறார்கள். තර්සිස් තෝරා ගන්නවා. தேவ சித்தத்தை விட்டு விலகுகிறார்கள். දෙවියන් වහන්සේගේ කැමැත්තෙන් බැහැර යනවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ස්වාමීන් වහන්සේ ස්තුති වේවා. இருக்க வேண்டிய இடத்தில் இருக்காவிட்டால் සිටිය යුතු ස්ථානයේ සිටිනවා නම් அதாவது அவன் போக வேண்டியது நினிவேக்கு போக வேண்டும். ඔවුන් නිවිට යා යුතුයි. சரியான கப்பல்ல போக வேண்டும். ඔවුන් දිසි නැවරේ යාත්‍රා කළ යුතුයි. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். දෙවියන් වහන්සේ நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தேவ சித்தத்தை விட்டு விலகுவதனாலே දෙවියන් වහන්සේගේ දරුවන් වන්නා අප දෙවියන් වහන්සේගේ කැමැත්තෙන් ආත්මය නිසා அவர் சமூகத்தை நஷ்டப்படுத்துகின்றோம். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය ලාභ කර ගන්නවා. இந்த சத்தியத்தை நாம் புரிந்து கொள்வோமாக. මේ සත්‍යය තේරුම් ගනිමු. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவ சமூகத்தினுடைய வாழ்க்கையை பாதுகாக்கப்பட வேண்டும். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛය අපගේ ජීවිතය තුළ ආරක්ෂා විය යුතුයි. ஐந்தாவதாக පස්වෙනිව இரண்டாம் ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே දෙවෙනි රාජාවලියේ පස්වෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පදය. கர்த்தருடைய சமூகத்திலே எலிசா ஜீவித்துக் கொண்டிருந்தார். දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ එලිසා ජීවත් වෙමින් සිටියා. இந்த எலிசா எலியாவோடு கூட இருந்தவன். මේ එලිසා එලියා සමග සිටියා වූ எலியா கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்ற மனுஷன். එලියා දෙවියන් වහන්සේ සමග ඉදිරියේ සිටිනා මනුෂ්‍යයෙක්. அதே அனுபவத்தை இந்த எலிசாவும் கூட பெற்றுக்கொண்டார். ඒ අත්දැකීමම මේ එලිසාද ලබා ගත්තා. அவனும் கூட கர்த்தருக்கு முன்பாக நிற்கின்றவனாக இருந்தார். ඔවුන් දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සිටිනා මනුෂ්‍යෙකු සිටියා. இரண்டாம் ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே දෙවෙනි රාජාවලියේ 3 වෙනි පරිච්ඡේදයේ 16 වෙනි පදය. கர்த்தருக்கு முன் நிற்கின்ற நான் அவருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகின்றேன் எலிசாவும் சொல்லுகிறார். දෙවියන් වහන්සේ ඉදිරියේ සිටිනා වූ මම කියන්නේ කියා එලිසාට පවසනවා. ஆனால் நான் இந்த இரண்டாம் ராஜா 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்திலே නමුත් මේ දෙවෙනි රාජාවලියේ 5 වෙනි පරිච්ඡේදයේ 27 වෙනි පදය நாங்கள் கேயாசியை குறித்து படிக்கின்றோம். අප කේයාස කියන ඉගෙන ගන්නවා. அவன் எங்கே இருந்திருக்க வேண்டும்? ඔව් කොහෙද සිටින්න ඕනේ? அவனும் கர்த்தருடைய சமூகமாகிய எலிசாவின் சமூகத்தில் நின்றிருக்க வேண்டும். ඔව් පවා දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයේ වන්නා වූ එලිසා ඉදිරියේ සිටින්න ඕනේ. அவனுக்கு இருந்த பொருளாசை நிமித்தமாய் ඔවුන් තිබුණා වස්තු තෘෂ්ණාව කනකොටගෙන அழிந்து போற காரியங்கள் இருந்த ஆசை நிமித்தமாய் විනාශ වෙනා වූ දේවල් සම්බන්ධයෙන් ඔවුන් තිබුණා ආශාව නිසා அவன் சமூகத்தை விட்டு விலகி போகின்றான். ඔව් දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් නාමු ගියා. வேதம் எலிசாவின் சமூகத்தை விட்டு அவன் புறப்பட்டு போனான் என்று இருக்கின்றது. දෙවියන් වහන්සේ ශුද්ධරිමින්නේ දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයෙන් இல்ல, எலிசாவின் சமூகத்தை விட்டு கேயாசுக்கு புறப்பட்டு போனான். එලිසාගේ අභිමුඛයෙන් කේයාස පිටත් ගියයි කියලා කියනවා. எலிசாவின் சமூகம் கர்த்தருடைய சமூகம். එලිසාගේ අභිමුඛය දෙවියන් වහන්සේගේ අභිමුඛයයි. இரட்டிப்பான ஆவியின் பலத்தை பெற்றதான எலிசா ආත්මේ බලය දෙගුණයක් ලබා ගන්නා වූ එලිසා அவனுடைய மரணத்துக்கு பிற்பாடு ඔහුගේ මරණයෙන් පසු அந்த இடத்துல இந்த கேயாசி வந்திருக்க வேண்டும். ඔහු ඒ ස්ථානයේ මේ කේයාස තමයි සිටින්න உம்முடைய ඕනේ. ஆவியின் பலம் எனக்கு இரட்டிப்பாய் கிடைக்க வேண்டும் அவனிடத்தில் கேட்டு பெற்றிருக்க வேண்டும். ඔබගේ ආත්මේ බලය වල දෙගුණයක් ඕනේ කියා එලිසා විසින් කේයාස ලබා ගන්න තිබුණා. பொருளாசை என்ன செய்தது? නුඹ වාස තෘෂ්ණාව පාද කරේ. கேயாசியுடைய வாழ்க்கையை தேவசமூகம் இழக்க செய்தது. කේයාසගේ ජීවිතේ දෙවියන්ගේ අභිමුඛය නැති කරන්න සැලසුවා. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවියන්ගේ සුති වේවා. கடைசியாக අවසාන වශයෙන් உலக சிநேகிதம் ලෝකයේ මිත්‍රකම தேவ சமூகத்தோட்டங்களை பிரித்து போடும். දෙවියන්ගේ අභිමුඛයෙන් අපව වෙන් කර තමයි. யாக்கோபு 4:4 යාකෝබ් පොත 4 වෙනි පරිච්ඡේදය 4 වෙනි පද. உலக சிநேகம் உள்ளவர்களை ලෝකයේ මිත්‍රකම ඇත්තනි. விபசாரரை என்று வேதம் அழைக்கின்றது.
කාමිකාචාරයේදී කියා ශිදලිවිල ඔවුන්ට ආමන්ත්‍රණය කරනවා. எப்படியாக இது தேவ சமூகத்துடன் தள்ளி போடுகிறது. කෙලෙසද දෙවනාසගේ අභිමුඛයෙන් මේ අප බැහැර කරනවා. 51ஆம் சங்கீதத்தினுடைய 11ஆம் வசனத்திலே தாவீது சொல்லுகிறார். 51 වෙනි ගීතාවලිය 11 වෙනි පදයේ දාවීද් පවසනවා. அவன் பத்சேபாவோடு கூட பாவத்துக்கு உட்பட்ட பிற்பாடு පක්ෂිකා සමග පාපයට අසුණම් පසු அவன் அங்கே மனங்கசந்து அறிக்கை செய்கின்றான். ඔහු සිත තැවී කියා සිතින් කරනවා. இந்த சமூகத்துடன் தள்ளி போடாதையும். ඔබ ඉදිරියෙන් මා බැහැර නොකළ වෙන ඔබ இந்த சமூகத்துடன் தள்ளி போடாதையும். වාස්තිය අභිමුඛයෙන් මා බැහැර இந்த புதிய பாட நாட்களிலே මේ අලුත් දුසුම් කාලෙදී உலக சிநேகமே அப்படிப்பட்ட பாவத்துக்கு ஒப்புரப்பட்டிருக்கிறது. ලෝකේ මිත්‍රකම එපති පාපයකට සමාන කර තිබෙනවා. உலகத்தை நேசிக்கிறவர்கள் ලෝකෙට ප්‍රේම කරන්නව අය தேவ சமூகத்தை அனுபவிக்க முடியாது. දෙවනාසගේ ප්‍රේමය අත්දකින්න බෑ. உலகத்தின் பின்புறாய் போகிறவர்கள் ලෝකේ පසුපස සම්බා යන්නව අය அவர்களுக்கு முன்பதாக தேவ சமூகம் போராது. ඔවුන් ඉදිරි දෙවනාසගේ අභිමුඛයෙන් ගමන් කරන්නේ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். அறிவாளர்களே அப்படி நம்ம உலகத்தில் தான் இருக்கின்றோம். ප්‍රේමයේ දේවදරුවනේ අපේ ජීවිතේ நாம் உலகத்தாராய் இருக்கக்கூடாது. අප ලෝකයේ අයව නොසිටිය. உலகத்தை சிநேகிக்க கூடாது. ලෝකෙට ප්‍රේම නොකළේ. நமக்கு தூரத்தில் வராந்திரமாய் இருக்க வேண்டும். මේ ලෝකේ අපට කාන්තාවේ அப்போ ஒரு சமூகம் நமக்கு முன்பதாக செல்லும். இடைப்படாத அனுபவிக்க முடியும். நாம் உலகத்தை நேசிப்போமே ஆனால் உலகத்தின் பின்னால் போவோமே ஆனால் தேவ சமூகம் நம்மோடு இராது. ஒரு சமூகத்திற்கு தனி போடுவார். இருக்கிற எத்தனையோ மனுஷனை உதாரணமாக பார்க்கலாம். உலகத்தை ஆசை வைத்து இந்த பிரபஞ்சத்தை ஆசை வைத்து தேவ சமூகத்தோடு விலகி போனார்கள். எத்தனை காலங்களில் சமூகம் எனக்கு வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். தேவனுடைய சமூகத்திலே அவருடைய மகிமை இருக்கின்றது. தேவனுடைய சமூகத்தில் தன்னுடைய பரிபூர்ணமான ஆனந்தம் இருக்கின்றது. அவருடைய சமூகத்தில் தான் கனம் இருக்கின்றது. அவருடைய சமூகத்தை நாங்கள் கம்பீரமாக நோக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இதற்காக மீட்கும் பொருளாகிய இயேசுவினுடைய வாழ்க்கையை நாம் கண்டுகொள்ள வேண்டும். இரண்டு வார்த்தைகள் சொல்லி நான் முடிக்கின்றேன். ஜோப் 33ஆம் அதிகாரத்தினுடைய 25ஆம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிறதான வேளையிலே 24ஆம் வசனம் ஜோப் 33 24 லிருந்து 26 வரைக்கும் விஸ்தரிக்க சமயமில்லை. மூர்க்கின் பொருளை நான் கண்டுபிடித்தேன் என்பார். මේ විස්තර කිරීමට නම් වෙලාවක් නැහැ. නමුත් මාගේ විදීමේ මේලේ මම දැක්කේ. நம்மை மீட்டதான பொருள் என்ன? අපගේ විදීමේ මේලේ කුමක්ද? இயேசு கிறிஸ்துவின் சொந்த ரத்தம். යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ස්වකීය யாரெல்லாம் இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டவர்களாய் යේසු ක්‍රිස්තුස් වහන්සේගේ ලේවලින් அந்த மீட்கும் கிரயத்துக்கு வார்த்தையை கண்டுகொண்டார்களோ ඒ විදීමේ මේලේ ඔවුන්ගේ ජීවිතය තුළ දැකගත්තා. அப்போது அவர்கள் மாம்சம் வாலிபத்திலிருந்து பார்க்கிற ஆரோக்கியம் அடையும். එවිට ඔවුන්ගේ මාංශය තරුණ යෞවන කාලයට වඩා ශක්තිමත් වෙනවා. தன் வாலிப நாட்களுக்கு திரும்புவான். ඔව් තමාගේ යෞවන භාවයට නැවත හැරෙන්නේ. அவன் திருமணம் விண்ணப்பம் போடும் பொழுது දෙවනාසට යාඥා කරන විට அவனுடைய சமூகத்தை கும்பிடத்தோடே பார்க்கும்படி උන්වහන්සේ ඔවුන් පිළිගෙන උන්වහන්සේගේ මූණ ප්‍රීතියෙන් கர்த்தரமே பிரியமாவார். දෙවනාසය අපගේ ප්‍රසන්න වෙනවා. தேவனுடைய சமூகத்தினால் கம்பீரமாய் பார்க்க வேண்டுமே ஆனால் දෙවනාසගේ අපගේ ප්‍රීතියෙන් දැකී நாம் கீழ்ப்படியாமை காட்டக்கூடாது. අප අකීකරු නොවිය යුතුයි. நமக்கு பிறவே இருக்கக்கூடாது. අපගේ ලෝකම නැති பகை பொறாமை கொலைபாதகம் இருக்கக்கூடாது. වෛරය කෝපය නිවිමරුව නැවෙන්නේ. தேவசித்தத்தில் நாம் விலகக்கூடாது. දෙවනාසගේ අපගේ බැරුවෝකී நாம் பொருளாசைகளமாக இருக்கக்கூடாது. සතුටුෂාවල දුසිතීපේ உலக சிநேகம் நமக்கு இருக்கக்கூடாது. මිත්‍රකම අපතුල නැති. மீட்கும் போது இயேசு கர்த்தர் නිවිමේ නිවිලා විශ්වාසය உலகத்திலே கடவுளே ஆனால் ඒකල අපි සෝදරලා நாங்கள் விண்ணப்பமான நிலையிலே යාඥා කරන විට வெற்றிகரமாய் நம்முடைய சமூகத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். ප්‍රීතියෙන් උන්වහන්සේ අපගේ දෙස බලන්න පුළුවන්. ஒரு சந்தர்ப்பத்திலே சவுல் தாவீதுக்கு சத்துருவாக மாறிவிட்டார். එක් අවස්ථාවක සාමුල් දාවිද්ට විරුද්ධව සතරෙක් වුණා. அதை சவுல் தாவீதை பின்தொடர்ந்து கொண்டே இருக்கிறார். සාමුල් අඛණ්ඩව දාවිද්ව ලූමක ගමන් සිටියා. அவனை கொல்லும்படியா ඔහු මරණ පිණිස 21 தடவைகள் அவனை கொல்லும்படி முயற்சி செய்கின்றார். සාමුල් දාවිද්ව 21 වතාවක් ඔහු මරන්න දැක් කළා. முதலாம் சாமுவேல் 26ஆம் அதிகாரம் පළවෙනි සාමුල් 26 වෙනි පරිච්ඡේදය அதனுடைய 20ஆம் வசனத்திலே 20 වෙනි පදය முதலாம் சாமுவேல் 26:20 படிக்கின்றோம். පළවෙනි සාමුල් 26
26 පරිච්ඡේද 20 වෙනි පදයම කියවනවා. தாவீது சொல்லுகின்றார், දාවිද් පවසනවා இப்பொழுதும் கர்த்தருடைய சமூகத்திலே නමුත් ස්වාමීන් වහන්සේගේ අභිමුඛයේද என்னுடைய இரத்தம் தரையிலே விழாதிருப்பதாக. මාගේ ලේය මේ පොළොව පිට නොවැగిරේවා. இஸ்ரவேலின் ராஜா யாரை தேடி புறப்பட்டு வந்தார்? ஈசாயேல் රජු කවද සොයාගෙන ஒரு එන්නේ? தெள்ளு பூச்சியா. බලමත්ෙක්ද? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். දෙවනාසික සුති වේවා. நாம் இந்த சமூகத்தில் இருப்போமேயானால் අප දෙවනාසික අභිමුඛයේ සිටින්නේ නම් சத்துரு நம்மை தாக்கி සතුරු අපට ආණි කරමින් අනතුරු කරමින් நம் ரத்தம் கர்த்தருடைய சமூகத்திலே தரையிலே விழாது. අපගේ ලේය උනාසික අභිමුඛයේ எப்படி වැටෙනවා. விசுவாசிக்கிறீர்கள்? ඔබගේ ජීවිතයේ இன்றைக்கு சவுல் அல்ல, අද සාවුල් නොවේ. சவுலுடைய கிரியை செய்த பொருளாதாரி, සාවුල් පිළිබඳව කරන வானமண்டலத்திலே கிரியை செய்கின்ற பொருளாதாரி, සංස්කාරය அந்த தேவனாய பரிசுத்தத்தினுடைய ஆவி, ඒ මහත් සත්‍යය அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆண் பிள்ளையாக சிங்காசனத்தில் ஒத்துக் கொள்ளப்பட வேண்டிய உன்னை வெற்றியாளர்களாய் உன்னை பிடித்தவர்களே இருக்கிறது. என்ன சொல்ல வேண்டும்? நான் கர்த்தருடைய சமூகத்திலே ஜீவிக்கிறேன். என் ரத்தம் உன்னாலே தரையிலே விழுவதில்லை. சத்துருவை பார்த்து தைரியமாய் சொல்லுவோமாக. எல்லாரும் ஒரு சமூகத்திலே கவலை கொள்வோம். என்னுடைய சமூகத்துக்கு முன்பதாக செல்ல நான் இளைப்பாறுதல் தருவேன். நித்திய இளைப்பாறுதல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் கம்பீரத்தோடு கூட ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கும்படியாய் மீட்கும் பொருளாகிய இந்த இயேசுவின் ரத்தத்தை நம்முடைய வாழ்க்கை நாம் கண்டுகொள்வோம். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்களை கொள்வோம். கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமை காட்டிட்டு இருப்பீர்களா? ஆதாமை போல பெருமாளுடைய சத்தத்துக்கு செவியோடு இருக்கிறீர்களா? கர்த்தரை பார்க்கிற மனுஷனை பிரியப்படுத்தி இருக்கிறீர்களா? தேவ சமூகத்திலிருந்த தூதன் பெருமைகளை பண்ணப்பட்டு போனார். ஈரானின் பெருமை மீட்கும் பொருளை கண்டுகொள்ளுங்கள். பெருமையானால் இயேசுவே என்னை மன்னியும், ரத்தத்தினாலே என்னை கழுவமாட்டவர், உம்முடைய முன்பில் கிடைத்தவரே என்னை கழுவமாட்டவரே, நான் யோசிக்கிறேன் உம்முடைய சமூகத்தை அறிந்து பார்க்க முடியாது. கம்பீரமான சமூகத்தை நோக்க முடியாது. என்னுடைய ரத்தம் உம்முடைய சமூகத்திலே தரையிலே விழுவதாகவே, சத்துருவிலே தப்பினாலே கலைந்து போக முடியாது. ஒரு சித்தம் செய்வதாகவே எனக்கு பொருளாசை வேண்டாம். இந்த ஆலோசனைகள் வேண்டாம். ஒரு சித்தம் நான் செய்வேன். எனக்கு இருக்கின்ற பகைகள்